ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி மார்கழி 27 திருப்பள்ளி எழுச்சி பாடல் 7 பாடி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். இந்த பாடல் ரொம்பவும் புனிதமான ஒரு பாட்டு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இது பழச்சுவையென அது என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார். இது அவள் திரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் தரும் உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். தேன் போன்ற அமுதமான அந்த இறைவனை பற்றி சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு முக்கியத்துவத்தை அந்த மாணிக்க வாசக பெருமான் அந்த பாடலில் சொல்வார். இதில் எதை சொல்றாருன்னா, இறைவன் எப்படிப்பட்டவன்னா தேன் போன்றவன் அமுதம் போன்றவன் என்று சொல்லுகின்றார். அந்த சிவபெருமானை உண்மை அன்போடு நாம் தொழுவதன் போது அவர் நமக்கு காட்சி தருவார், நம்மை ஆட்கொள்வார் என்று அழகாக சொல்லுகின்றார். இதுவே இந்த பாடலுடைய முக்கியத்துவம். அது பழச்சுவை அமுதென அரிதக்க அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவள் திருவுரு என்று அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் என்று சொல்லும் பொழுது இறைவன் பழங்கள் பல ஒன்று சேர்ந்த சுமைமிக்க அமுதம் போன்றவன். என்ன அருமை பாருங்க. பழங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அமுதம் போன்றவன், இனிமையான கிடைத்தற்கரியவன் என்றாலும் அவனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அரிதானவன் என்றாலும் அறிந்து கொள்ள எளிமையானவன் என்பதை தேவர்களும் அறிய மாட்டார்கள். தேவர்களுக்கே தெரியாது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை பார்க்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன்ல ரொம்ப எளிமையானவன். ஏன்னா அது மானிட பிறவிக்கு மட்டும்தான். அதனால அது தேவர்கள் உணர முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் எங்கே இருக்காருன்னா இதுவே அவனுடைய திரு உருவம். சிவனுடைய உருவத்தை பார்த்து இதுதான் சிவனுடைய உருவம், இவனே அந்த சிவபெருமான் என்று நாங்கள் சுட்டிக்காட்டி சொல்லும்படி கருணையோடு எங்களை அடிமையாக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே எழுந்தருளி இருக்கின்றான். நாம் லிங்க வடிவத்திலேயும் இறைவனை பார்க்கிறோம், உருவத்திலேயும் சிவனை பார்க்கிறோம். இதுதான் சிவன் என்று நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அந்த வழியிலேயே எங்களை ஏற்றுக்கொண்டு இறைவன் எங்களுக்கு அருள் புரிகின்றார் என்று கூறுகின்றார். உண்மையில பார்த்தா இறைவனுக்கு உருவம் கிடையாது தான். ஆனால் நாங்கள் மனசுல பதிச்சு வச்சு இதுதான் உருவம்னு சொல்லும்போது அந்த உருவத்திலேயே எங்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் அந்த இறைவன். அதனால எழுந்தருளி இருக்கின்ற அந்த இறைவன் என்று கூறுகின்றார். மது வளர் பொழில் தரும் உத்தரகோர் மங்கை உள்ளாய் இத்திருப்பெருந்துறை மன்னா எது எம்மை பணிகொள்ளும் மன்னா எது எம்மை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லும் பொழுது தேன் சொரியும் மலர்ச்சோலை சூழ்ந்த திரு உத்தரகோசம் மங்கை திருத்தலத்திலேயே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே என்று எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. உத்தரகோச மங்கை திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே, திருப்பெருந்துறைக்கே நீ அரசன் அரசே என்று சொன்னார். உன் தன்மையாகிய அது, உன் தன்மை எது? அதுன்னு சொல்லும் போது எது? காண்பதற்கு அரிதானவன் ஆனால் காண்பதற்கு எளிமையானவன் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் போது உன் தன்மை ஆகிய அது இறைவா நீ எங்களை ஏவல் கொள்ளும் முறை எது? அந்த முறையை கேட்டு அவ்வாறே நாங்கள் பணி செய்வோம். இப்பொழுதே நீ என்ன பண்ணும், இந்த பள்ளியிலிருந்து எழுந்து வருவாயே என்று மாணிக்க வாசக பெருமான் அழகாக இந்த பாடலில் சொல்லியிருக்கின்றார். எப்படி சொன்னார் பாருங்க. பார்க்கடலை கடையும் பொழுது அமுதமானது கிடைக்கிறது. அந்த அமிர்தம் போன்றவன் அந்த இறைவன் என்று சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லாமல் இறைவன் காண்பதற்கு அரிதானவன் என்று தேவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது காண்பதற்கு எளிமையானவன் என்று இந்த மண்ணுலகிலே தோன்றி இவனே சிவபெருமான் என்று சுட்டிக்காட்டும் அளவுக்கு கருணையோடு எங்களை ஆட்கொண்டு இந்த மண்ணிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானே, உத்தரகோச மங்கை திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற இறைவா, திருத்துறைக்கு நீ அரசனானவன். நீ எங்களை ஏவல் கொள்வதற்காக எந்த முறையை நீ தேர்ந்தெடுப்பாய் என்று தெரியாது. அந்த முறையை நாங்கள் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதை கேட்டு அவ்வாறே நாங்கள் உனக்கு பணி செய்து
உங்களோட நாங்கள் வாழ்வோம், எங்களை நீ ஆட்கொள்ள வேண்டும், எம்பெருமானே இப்பொழுதே பள்ளியிலிருந்து எழுந்து வருவாயே என்று மாணிக்கவாசக பெருமான் அழகாக இந்த பாடலில் சுட்டி காட்டுகின்றார். இதில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இறைவன் அக்னி வடிவமானவன். திருவண்ணாமலை இறைவன் அக்னி வடிவமானவன். அக்னி இல்லாமல் நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு வேலையை நமக்கு நெருப்பு இல்லாமல் செய்ய முடியாது. மனிதன் நெருப்போடு ஒட்டி வாழக்கூடியவன் தான். அது மாதிரி இறைவனோடு சிவன் சக்தி இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது. அதனால் சிவன் சக்தியோடு நாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால்தான், அவரை நினைச்சு நம்ம வாழ்ந்தால்தான் துன்பம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பது மாணிக்கவாசக பெருமானுடைய கருத்தாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். Subscribe to my channel and please press the bell icon for more videos.